காவேரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை மோதவிட்டு மத்திய அரசு வேடிக்கை பார்ப்பதாக காவேரி விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பு தலைவர் PR பாண்டியன் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு காவேரி விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் PR பாண்டியன், ஐயாக்கன் ஆகியோர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்தனர். அப்போது காவேரி ஆற்றின் குறுக்கே ராசிமணல் என்னும் பகுதியில் காமராஜரால் அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்தில் அணை கட்ட சட்டப்பேரவையில் வலியுறுத்த கோரி வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய PR பாண்டியன், காவேரி நீர் விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகாவை மோதவிட்டு மத்திய அரசை வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார். அது மேகதாட்டு அணை கட்டக்கூடாது, கடலிலே சென்று தமிழ்நாட்டில் கலக்க செய்கிறார்கள் என்று செய்கிற தவறான பிரச்சாரத்திற்கு சட்டத்திற்கு புறம்பாக அணை கட்ட எடுக்கிற கர்நாடக முயற்சியை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் ராசிமணலில் சட்டத்திற்கு உட்பட்டு நம்மளுடைய அடர்ந்த வனமில்லாத பேரழிவு ஏற்படுத்தாத இடமாக இருக்கிற தமிழ்நாடு நோக்கி செல்லுகிற தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடியதற்கு வாய்ப்புள்ள இடமாக இருக்கிற ராசிமணலில் அணை கட்ட வேண்டும் என்கிற கருத்தை நான் அதற்காகத்தான் வலிமையாக சொல்கிறோம். மௌனம் அதான் சார், அவங்களுக்கு ஆதரவாகவும் சொல்ல மாட்டாங்க, எதிர்ப்பாகவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க நிராகரிக்கவும் மாட்டாங்க, அனுமதி கொடுக்கவும் மாட்டாங்க. இரு மாநிலங்களையும் மோத விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாரதிய ஜனதா கட்சி, மத்தியில் இருக்கிற ஆட்சி. அதனால் அந்த முகத்திரையும் நாங்கள் கிழித்தெறிகிறதுக்கு தான் இந்த பயணத்தை மேற்கொள்ளும்.